let us be frank with God first. அதுக்கு தான் என்ன போட்டிருக்குது, 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். பாத்தீங்களா, இங்க ஜெபம் பண்ணும்போது எதுக்கு ஜெபம் பண்றோம்? மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காக. எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்றோம்? உண்மையே சொல்லுங்க. இப்போ நவ் மேட்டர் கெட் வெரி சீரியஸ். என் ஜெபத்தை கேட்டு நான் ஒரு ஊழியக்காரன் என்றும் கர்த்தரோடு இருக்கிறார் என்றும் நம்ம எடை போட வைக்கிறோம் மற்றவங்களை. இப்படி பண்ணா நீ உன்னை ஏமாத்திக்கிற. இதான் கர்த்தர் சொல்றாரு. நீ என்ன பண்ணு, ஒரு ரூம்குள்ள போயிடு. இப்ப கஷ்டமா இருக்கா கேட்கறதுக்கு? இப்ப நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனுக்கு போல இருக்கணும். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும். நம்ம ஊர்ல எல்லாம் நடக்குது. அப்படின்னும் போது என்ன ஊழியர் செய்றாருடா டோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை தட்டி வரவேற்போம். இதுதான் பிரச்சனை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில். இன்னைக்கு பிரச்சனை. சரி, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்றீங்கல்ல, ஆஹா என்ன இன்னைக்கு அருமையா இருந்துச்சுடா, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுடா, இன்னைக்கு நல்லா ஜபா இருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சுடா, நீ நல்லா அப்படின்ட்டு போறீங்கல்ல, அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ரிசல்ட் வராது. இப்போ கேட்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல? உண்மையை சொல்லணும். ஏன்னா உங்களை வாழ்த்துக்கிட்டீங்கல்ல. தட் இஸ் த அதோட காணிக்கை வந்துருச்சு உங்களுக்கு. உங்களை ஒருத்தர் புகழ்ந்துக்கிற காணிக்கை வாழ்ந்துருச்சு. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அங்க போ நாம் பார்க்கணும். மகனே மகளே, நீ நல்லா ஜெபம் பண்ற, இல்லைன்னு சொல்லல, அழகா பேசுற, வார்த்தைகளின் சொற்களில் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. இது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அது மாதிரி விடுன்னு விடுவோம். நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கே செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் கேஷுவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் தெரியாது. எப்பவுமே அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் கதவை பூட்டிக்கோங்க. கதவை பூட்டிட்டு யாரும் பார்க்காதபடி ஜெபம் பண்ணு. சரியா? உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாங்கிற, that is he sees your heart inside, deep inside your heart. அங்க போய் ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லும் போது அவர் எஸ் ஐ எம் சீயிங் யுவர் ஹார்ட் அப்படின்னு வர சொல்லுங்களேன். ஏன் இந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும்னு விரும்பினேன்னா, இந்த மாதிரி ஆட்கள் பாஸ்டர்ஸ் உருவாக்கி போய் வெளியே பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் உண்மையை நிலையடைவாங்க, மேலே போவாங்க, இல்லாட்டி போக மாட்டாங்க. நீ பாட்டுக்கும் கையை தூக்கி இது பண்ணு. இப்போல்லாம் பாஸ்டருங்க எதுக்கு வந்துட்டாங்க? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும், குழந்தை டெடிகேஷனுக்கும், அண்டர்டேக்கர் எடு பண்ணுற வேலை செய்கிறதுக்கும், இந்த வேலை செய்கிறதுக்கும் வந்துட்டாங்க. இல்லை இங்கே இது சொல்லி காமிக்கணும்ல நம்ம. இப்போ ஜெபம் பண்ணு. அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அதாவது உன் இருதயத்தை பார்த்து, அதாவது இப்படி இது எப்படி படிக்கலாமா? உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிற உன் பிதா, உங்கள் அப்பா அவர் தான். ஏன் பிதான்னு சொல்கிறாருன்னு தெரியுமா? நம்ம அப்பப்போ மாறிடுறோம், கட்சி மாறிடுறோம். உலகத்துக்கு வந்தோடனே எங்கள் அப்பா வந்துட்டார், எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என் தம்பி வந்துட்டான், என் தங்கச்சி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதனால தான் இவருக்கு பிதான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நான் தாண்டா உன் பிதான்றாரு.
புரிஞ்சுதா உங்களுக்கு பிதாவோட அர்த்தம்? நீங்கள் நினைக்காதீங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிதா மேலே இருக்கிறார், அவர் தான் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சது. நம்ம claim ownership. When we claim ownership, we have to face the disappointments. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பிள்ளைகள் வரலன்னு சொன்னால் உங்களுக்கு யூ ஃபேஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இல்லை, பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். இப்படியெல்லாம் ஆயிடுச்சே, நாசமாக போயிடுவான், உருப்படாமல் போயிடுவான். இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வருதில்ல, அதனால அதை எடுத்து விட்டு கொடுத்து, அந்த இடத்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்க அப்பா மேலே இருக்கிறாரு. அவனுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருங்க, அவளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருங்க. அப்பா மேலே இருக்கிறாரு, அப்பா மேலே தான் இருக்கிறாரு. அப்பா வந்து உன்னை இருதயத்தை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க அது பிடிச்சிக்கும், கபாலும் பிடிச்சிக்கும், நல்லா பிடிச்சிக்கும். உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளிரங்கமாய் எழுப்பார். நீ போய் ஆண்டவரே அங்கே போய் உண்மையை சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம், ப்ளீஸ் ரிலீஸ் மீ ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம். அங்கே போய் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே நான் யோகியேன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் அரை வீட்டுக்குள்ளே புகுந்து நான் யோகியேன்னு சொல்ல முடியும்? அரை வீட்டுக்குள்ளே புகுந்து தனியாக புகுந்து ஆண்டவரும் நீங்களும் ஒண்டி தான் இருக்கிறீங்க, அந்த இடத்துல நான் யோகியன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நான் பேர் பிரசங்கம் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காது தான், ஆனால் உண்மையை சொல்கிறேன். ஆண்டவரே நான் யோகியனா வந்திருக்கிறேன் ஆண்டவரே உமது சமூகத்தில் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் ஒன்று அப்படியா தம்பி இரு, அப்படி இருக்க வேண்டியது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வந்து காப்பார், இதுதான் நீ. மகனே நீ யோகியமா, நீ இத்தனாம் தேதி இந்த பொண்ணை சைட் அடித்த, இந்த இடத்துல நீ இப்படி இந்த வேலை பண்ண, நீ இந்த இடத்துல காசு எடுத்துட்ட, இந்த இடத்துல இவனை ஏமாற்றிட்ட, இந்த இடத்துல ஃப்ராடு பண்ண, இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ண அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆகவே அங்கே போகும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே என் பாவமங்கிற எனக்கு கழுவி சுத்திகரியும்னு சொல்லுவோம். அதனால தான் உள்ளவான்னு கூப்பிட்றாரு. வெளியே வச்சு ஜெபம் பண்ணாத, உள்ளவா. இன்றைக்கி எத்தனை பேர் வெளியே போய் ஜெபம் பண்ணுறோம் ஜாலியாக, மக்கள்லாம் புகழணுன்றதுக்காக. உள்ளே போங்க, தனியாக போங்க, கொஞ்ச நேரம் மனம் விட்டு. இது வேணால் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம், மனம் விட்டு ஆண்டவரோடு நானும் என் ஆண்டவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுங்க. இப்போ எப்படி இருக்கும்? God wants your heart. God sees your heart. God sees everything of you. God knows your head to toe. He is your father. நீ வெளிச்சமாக இருக்கணும், அதுதான் அவர் கேட்குறது. உலகத்துக்கு உப்பாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.